ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேர்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி, வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க பாருங்க எங்க அக்கா. அடா 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 அடா, இதை விட்டுவிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டோமே, அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போல இவனாச்சும் கட்டி எடுத்து குத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் கழியிட்டு இருக்கான். இனிமே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டா சத்தியமா வரமாட்டேன். இதுக்கு ஆட்டா கருமாள் சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்படி சும்மா வீர் வீர் கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது, இவரு கூட சேர்த்து அப்புறம் கஷ்டம் எனக்கு தாக்கா தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடை விட்டு விட்டு அந்த வீட்டுல போய் இவரு சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? பார்வதி நான் சொல்றேன். எப்படி வரமாட்டேன்? நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஏறி வாய் மாதிரியே முடிச்சு போடுவேன். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கையிலும் கப்பு கப்புன்னு அள்ளிப்பட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏயா இவ்வளவு சாப்பாடை வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. எவ்வளவு நேரமா ரிங் அடிக்குது, ஒரு போன் எடுக்கிற ஆதி இல்லப்பா அந்த வீட்டுல. ஹலோ கருமாண்டி, போன கீழே வச்சேன்னா பிஞ்சிரும் பிஞ்சு. எது பிஞ்சிருமா? என்ன பீது, ஏன் பீது, எதுக்கு பீது? யாரு அக்காவா? ஏன்டாடே உனக்கு முதல்ல கொண்டு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன கண்டா எனக்கு நாட்டமா இருக்குதாக்க? அச்சோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதக்கா. நான் அப்படியாரா? என்ன பத்தி உனக்கு தெரியாதாக்கா? பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கிட்டா நீ போன எடுத்து கேளவாப்பா? நான் இப்பதாக்கா வந்து எடுத்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி போன எடுத்தது அவளாக்கு? ஐயோ, வெள்ளங்கத்தை விலைக்கு வாங்க சொல்றீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ சாமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணு? ஏன்டாடே கூறுகட்ட மணி 8ஆவது இன்னும் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்கு? இப்ப தள்ளிட்டு வந்துறக்கா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவட என்ன நடக்கும் தெரியுமில்ல? நல்லா தெரியுமே. நாரி நச நசத்து வீச்ச படுத்து போவோம். அக்கா நீ தைரியமா இருக்கா? இப்ப நான் கூட்டி வந்துடுறேன். சரி போன வைடாகல வச்சு போட்டானப்பா பரட்டு. ஐயா கதவை திறங்கய்யா, போன் மேல போன் வருது. என்னங்க ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியலையா? ஐயா ஐயா அம்மா, அவரை கொஞ்சம் தள்ளி விடுங்கம்மா வெளியே. உங்க டேட்டு இன்னோட முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து அந்த அம்மா டேட்டுமா. அம்மா அக்கா சாரிக்கா, வந்தாச்சு ஐயா, வந்தாச்சு வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா. இன்னும் 2 நிமிஷம் தான் அங்க இருப்பாரு. ஃபுல் எஃபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. போகணுமா? ஐயோ போகணுமா? போகலன்னா ஏன் உசுறு போயிடும். அம்மா ஐயா அப்படியே கை தாங்களா கூட்டி வந்து அந்த கார்ல கொஞ்சம் ஏத்தி விட்டு போயிருங்க. தாயி எங்க போயிட போகுது? வாங்க வாங்க ஐயா போலாமா? ஐயா வாங்க வா 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 வா. ஓ என்னங்க வண்டி செல்ஃப் எடுக்கலீங்களா? ஆடா அது விட ராமசாமி, என்ன போனஸ் வீட்டு பக்கம் ஆளையே காணா? தீபாவளி போனஸ் வாங்கணும்னு ஆள் செழிப்பாயிட்டியாக்கு? இல்லைங்க, கவர்மெண்ட்ல குடுக்கறதுக்கு முன்னாடி அம்மாட்ட வீட்டுல வாங்கிட்டுங்க. விவரமா நாளையா? ஐயா முதல்ல மூக்குல இருக்க குங்குமத்தை தோறைங்க, இல்ல மூக்க மறைச்சு கும்பிடுங்க, மானம் போகுது. ஆடா அம்மன் கோயில் விழுந்துக்க முடியல, மூக்குல ஆச்சு நினைச்சு போறாங்க. வணக்கம் சார், வேற வண்டி ஏற்பா பண்ணட்டுமா? ஏன் உன் சீப் என்ன பண்ணுது? அதை விட போலாம். பண்ணி வண்டி எடுத்து வந்துரு. இப்படியே அங்கங்க அத்து விட்டு போறதே பொழப்பா போச்சு. வணக்கம் 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 சார். நல்லா இருக்கியாப்பா? வணக்கங்க. யோ ஏறுங்க. யோ இறக்கி விட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, நம்ம எஸ்ஐ அந்த ஐயாவை கார்ல வச்சு கூட்டிட்டு போறாருங்களே, அந்த ஐயா யாருங்க? எம்எல்ஏவா மந்திரிங்களா? யோ அவ எல்லாம் 5 வருஷம் இருக்க முடியும். கட்சி தோத்துருச்சுன்னு வைய வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இவர் யாரு தெரியுமா? சிவபார்வதி காட்டன் மில் ஓனர். அவர் நினைச்சா இந்த கோயம்புத்தூரே விலைக்கு வாங்கலாம். இப்ப ஐயா எங்க போயிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த அக்கா வீட்டுல இருந்து இந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற. மற்றவங்க மாதிரி நான் நகரத்து கேட்க மாட்டேன், பத்திரம் கேட்க மாட்டேன், சர்டிஃபிகேட் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பெரிய ஆளையெல்லாம். என்னங்க நம்ம பாலிசி? அதோ அங்க பாரு. என்னங்க சங்கர் கணேஷ் வண்டி மாதிரி இருக்குது? கிண்டலா? இதே வண்டி. அவர் வண்டியில் தானே 3 குரங்கு இருக்கு. பிளைன்ஸ்ல வர வண்டியிலே குரங்கு இருக்கும்போது ஹில் ஸ்டேஷன் வர வண்டியில் குரங்கு இருக்க கூடாதா? இது நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சேனப்பா.
இதுக்கு பேர் கூட வச்சிருக்க. எனக்கு பேரு ஜான்சன் 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 ஜான்சன். என்ன பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது? ஆமா 3 குறை தான் இருக்குது, நீங்க 4 ஜான்சன் சொல்றீங்க. 4வது நானு. அப்படியா? சரிங்க. அதுல ஒண்ணு வாய் மூடிட்டு இருக்குது, ஒண்ணு கண்ணை மூடிட்டு இருக்குது, ஒண்ணு காரை மூடிட்டு இருக்குது. நீங்க எதையுமே மூடலையே. என்ன கண்டுபிடி கேள்வி கேட்டிருக்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என் பாலிசி சொல்லி ஃபாலோ பண்ண சொல்றேன், அதை விட்டு என்னமோ பேசிட்டு நீ. ஆனா அந்த கரும்பு திறன்னு சொன்னா தரன்னு தெரியும். அதாவது நல்ல விஷயத்தை கண்ணை திறந்து பார்க்க கூடாது. அடடா. நல்ல விஷயத்தை காதை திறந்து கேட்க கூடாது. பின்றீங்களே. நல்ல விஷயத்தை வாயை திறந்து பேசக்கூடாது. எங்கேயோ போயிட்டீங்க. இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்படிங்களா? வண்டியோட பார்க்கலாம். ஓட்டி ஓட்டி உழைக்கணும், ஓனர் கையில் கொடுக்கணும். என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது? ஐயா ஐயா, என்னையா என்னைக்கு ஜல்லிக்கல்ல கொட்டி விடுற மாதிரி சல சல சலன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவீங்க, இன்னைக்கு சத்தத்தையே காணா. அட போடா. ஒருத்தி கையில குச்சி வச்சுட்டு வாத்துச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா. இன்னொருத்தி பார்த்து மாதிரியே இருக்குடா. வீட்டுல காடை கவுதாரி எல்லாம் வளர்த்துறாடா. இவளோட எப்படி குடுக்க நடத்துறது? ஐயா விடுங்க விடுங்க, அவங்க ஃபீலிங் எனக்கு தெரியுது. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. ஐயா யூ டோன்ட் நோ மை ஃபீலிங்ஸ். இதெல்லாம் ஜகத விடுங்க. டேய் எங்கடா வண்டி விட்டு போயிட்டு இருக்க? ஐயா ஃபீலிங் தெரியாம நேரா ஹோட்டல் போடா. அழுகப்படாது. ஹோட்டலுக்கு போன சொன்ன அழுகாச்சல் நின்னு போச்சு. பெருசு என்னமோ காட்டீங்களா? டேய் போன காரி எட்டுறாச்சு. பெருசு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு. இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகும். அவன் நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க 2 முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது? இதுக்கு எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பார்க்காத ஃபிகரா. வணக்கம். 2 பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா. சும்மா ரோடு ஒரே டிராபிக் ஜாம், அதனால கொஞ்சம் நேனு தண்ணி சாப்பிடு. பாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜின்னு சாப்பிடு. அம்மா எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா. நீ பிராந்தி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல. சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்டேன் போது. பாப்பாவ ஹீரோயினா பந்தானி மദ്രാஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். நல்லா வர நல்லா வர. நீங்க ஊத்துங்க. நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னா. நானா? உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. நான் படம் எடுக்கிறதுலமா? சார் சும்மா சொல்றாரு. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். ஐயோ நான் படம் எடுக்கிறதுலமா. பாப்பாவை சும்மா நினைக்காதீங்க. பாப்பாக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எதம்மா காட்டு ஒரு வாட்டி. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடைய அணிந்து கலைக்கும் நடனம் புரிவோம். அதை நீ பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர் 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 ரொம்ப சூப்பர். உட்காரு வா உட்காரு. என்ன சார் இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில விக்கும், போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல நான் தொடச்சுக்கமா. ஒண்ணும் நாங்க வரோம். பாத்து போங்கம்மா. இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தம்லாம் பலமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? ஏய் போ. என்ன கறி ஏன் பாட்டில் பண்ணிட்டு போறீங்க? அது இந்த கறி. ஏய் பெருசு பெருசு என்ன நடு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காரு? பெருசு என்ன பெருசு கரலையும் கலையாம உட்கார்ந்திருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது? ஆத்தாளு மகளுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்போ ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க. பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க வேண்டியதானே? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா நான் வெளிய இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளிய வந்து கூட சேர்ந்து இருந்துக்கலாம்ல. 2 பேசிக்கலாம்ல. போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா, முடியவே முடியாது. ஏக்கா உண்மை சொல்லிருக்கா அடிக்காதக்கா. ஐயோ இந்த லவ் டுடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவுட்டா சொல்ற விஷயத்த ஏக்கா
பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கட்டாக்கா செய்வாங்க. அதான் அதே வேண்டாம் அவனை. அந்த என்ன? அப்படி இப்படின்றத என்னன்னு கேக்குறேன். அக்கா என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவரை அப்படி இப்படின்னு போக விட்டுருவானாக்கா? கேப் மாதிரி நீ கூட போனதுனால தானே எனக்கு டவுட்டா வந்தது. டவுட் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்ப என்னக்கா வேணும் உனக்கு? எங்க போனீங்கன்னு சொல்லணும். சொல்லணும். அவ்வளவுதானே? ஆமா. சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியமா சொல்றேன். சரி சொல்லு. நானும் அவரும் நேத்துக்கு அவரே கட்டி தெரிஞ்சுக்க. அடே அடே காரமாடி பாயல, இந்த பக்கம் தானே வருவ. வாடா நீ ஒன்றரை கார உடைச்சு காரமா சூப் வச்சு உனக்கே ஊத்துறேன்டா. என்னமா அவங்க கூட போய் தகராறு பண்ணிட்டு இருக்க? ஆமா சித்தப்பானா, நேத்துக்கு மாமன் கூட எங்கடா போறானா? மலிப்பிக்கிட்டு ஓடுறானா. ஓஹோ, அப்ப மாப்பிள்ள நேத்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனோ? இப்பனக்கு இங்கதான் வரணும். சரிடா. என்னங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும். என்ன வண்டிக்குள்ளேயே இருந்தோம். என்னன்னா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க. கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா? ஆனா மானமே போயிட்டு இருக்கு. கர்லிங்கான முக்கியம். இந்தாங்க இதை கேட்டீங்க. என்ன உனக்கு கொடுறாரு? 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும்போது இந்த நாய் குளிர்களா முக்கியம். நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டி தானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். அதனால பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பலமா இருக்கீங்கண்ணா. உட்காருங்க. ஆனா மேல மேல உட்காருங்கண்ணா. ஏனுங்கண்ணா ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயரை கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாதடா. உடுப்பி ஹோட்டல் கறி கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க. ஓ தங்கச்சி வந்திருக்காங்களா? அதே இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா ஜாலியா இருக்கலாம். ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருந்துங்காட்டிக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வாரத்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க, நீங்க கட்டல காலையில உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே. ஆமாமா. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தாங்க. எதுக்கு? இல்லைங்கண்ணா மேட்சுக்காக 2 பிளேயரை கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டாவாச்சு இல்லைங்க. ஆட்டோ கன்வென்ஸுங்க 200 ரூபா. ஆனா கூடக்குண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க. அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டுங்க. ஏனுங்க யாருன்னு கேட்டு என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பினா நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. சரி விடுங்க, நான் வரணும். சரி சரி.